ஹாய் பிரைஸ் தலான். இன்றைக்கான வசனம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய இளமை காலத்தில் நீங்கள் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. விசுவாசிகள்னால் யாரை சொல்கிறாங்க? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களை போல் ஆண்டவரை நம்பி இருக்கிற ஞானஸ்நானம் எடுத்த சபைகளில் இருக்கிற விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக நம்ம இருக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அன்பு காட்டுறதுல இருக்கட்டும், நம்ம நடந்து கொள்கிற விதத்துலையாக இருக்கட்டும், பின் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், ஆண்டவரை நம்புகிற விசுவாசத்துலையாக இருக்கட்டும், கற்புள்ள நடக்கையிலாக இருக்கட்டும். ஓகே, அது மட்டும் இல்லை, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் பைபிள் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுகிறதும் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக உபதேசிங்கன்றாங்க. ஒரு சில பைபிளில் உள்ள விஷயங்களை அப்படியே போதிங்க, இதை மாற்றக்கூடாது, பெரட்டக்கூடாது. சரிங்களா? இதில் உள்ள விஷயத்த அப்படியே போதிங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த விஷயம் ஈஸியாக தெளிவாக புரிகிற மாதிரி தான் பைபிளில் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விசுவாசிகள் எப்படி இருந்தாலும் அவங்க அப்போ எடுத்துகிட்டு மற்ற தவறுகளை எந்த தவறுகள் பண்ணாலும் அவங்க இப்படி பண்ணுறாங்களே, நான் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லாமல், யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் பைபிளில் உள்ளபடி நடங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டாரோ அவரை ஃபாலோ பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து திரும்ப உயிரோடு எழுந்து போயிருக்கிறாரு, பரலோகம் போயிருக்காரு, திரும்ப ஒரு நாள் வருவார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை போல் ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்குள்ளே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் என்னை கேட்கலாம், நீ ஒழுங்காக இருக்கியாடா எங்களுக்கு சொல்கிறியேன்னு சொல்லிட்டு. நான் பாவி தான், நான் ஒழுங்காக இல்லை, நான் 100% கரெக்ட் இல்லை. ஆனால் நான் திரும்ப நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருக்குள்ளே வாழணும், ஆண்டவரை பற்றி நிறைய பேருக்கு சொல்லணும், நல்லவங்களாம் இருக்கணும், நான் ட்ரை பண்ணுறேன். அதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளவு தான். ஓகே, ஏன்னா ஆண்டவருடைய வருகை ரொம்ப 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 சமீபமாக இருக்குது. இப்போ கடைசி காலங்களாக இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு இந்த பூமியில் இப்போ நடக்கிற விஷயங்கள் நீங்கள் நியூஸில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.